தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். களத்துல அமெரிக்காவை வீசிடணும், ஈரானை எவ்வளவு அடிச்சிட்டு இருக்குன்னு தெரியும். ஈரானும் பதிலுக்கு எவ்வளவு ரியாக்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா களத்துல மட்டும் இல்லாம ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ மூலமா செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க ஒரு விஷயம். உலகம் முழுக்க பயங்கர வைரல். இதை பத்தியும் இந்த கான்ஃபிளிக்ட பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நீங்கெல்லாம் ரொம்ப பதட்டமா அடிப்பீங்க, ஆனா நாங்களாம் பதட்டமே பட மாட்டோம். அசால்ட்டா இந்த மாதுளம்பழம் ஜூஸ் இருக்குல்ல, அதை குடிச்சுக்கிட்டு உங்களை ஒரு வழி ஆக்குவோம். பாருங்க நாங்க எந்த அளவுக்கு சிப் பண்றோம். அதாவது சிப்பிங் ஜூஸ் கிடையாது, சிப்பிங் ஜூஸ். புரியுதா? யூதர்களை நாங்க இந்த அளவுக்கு பண்ணுவோன்ற மாதிரி இஸ்ரேல் மேல இருக்க கடும் கோபம் இருக்குல்ல, அதை இப்படியே நாங்க வெளிப்படுத்த முடியுன்ற மாதிரி ஏஐ மூலமா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான் இப்போ உலகம் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு. கடந்த சில நாட்களாவே எங்க பார்த்தாலும் இதுதான் செம ட்ரெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஈரான் ராணுவம் சார்ந்து ஸ்போக்ஸ் பர்சன் பேசுவாங்க பாத்தீங்களா, அவங்கள முக்கியமான நபர்களை தேர்வு பண்றாங்க. ஈரான் ராணுவத்தில் இருக்கிற முக்கியமான நபர்களை தேர்வு பண்ணி அமெரிக்காவுக்கான த்ரெட்டை அவங்க மூலமா முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இத இந்த சவுத் ஆப்பிரிக்கால இருக்க ஈரான் எம்பசி இருக்குல்ல, அவங்க வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை. இதுல பாத்தீங்களா, நான் சொன்ன காட்சி அப்படியே விவரிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஒரிஜினல் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரிஜினல் வீடியோ கிடையாதுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. அதை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. எல்லவை சார்ந்து எங்களோட அக்யூரசி அப்படின்றது மாதுளம்பழம் ஜூஸை குடிச்சா நாங்கள் அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடுவோன்னு அந்த அளவுக்கு துல்லியமா இருக்கும்னு இதுல சித்தரிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஃபன் போஸ்ட்டை போட முடியும் அப்படின்னா ஈரானால மட்டும் தான் முடியும் போல இருக்கு. ஹாலிவுட்டுக்கு ஈரானோட அந்த ஏஐ டீம் இருக்காங்களா, அவங்க ரெக்ரூட் பண்ணலாம். அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி பயங்கரமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு காட்சியிலையும். இந்த ஈரான் கான்ஃபிளிக்ட்ல ஈரானோட நேவல் ஃபோர்ஸ் நாங்க கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அவங்க கிட்ட பெருசா விமானங்களே கிடையாது, இருக்கிற 1-2 விமானத்தை அடிச்சு காலி பண்ணிட்டோன்ற மாதிரி அமெரிக்காவை இஸ்ரேலும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கல. ஆனா இன்னொரு பக்கம் ஃபேக்டை செக் பண்ணி பார்த்தா இது போல காட்சிகள் வெளியே வருது. பிரஸ் டிவி இருக்குல்ல, ஈரான் சார்ந்து இவங்க தான் மவுத் பீஸ். எல்லா நியூஸும் ஈரான் சார்ந்து கேரி பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு அந்த அளவுக்கு செய்தி நிறுவனங்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிவி சேனல் சார்ந்து. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு இவங்க இருக்காங்க. ஸ்டேட் ட்ரெண்ட் சார்ந்து முக்கியமான சேனல்ஸ்ல முத்தாய் படம் தான் சொல்லலாம். இவங்க இந்த போட்டோ வெளியிட்டு இருக்காங்க. என்ன கிளைம் பண்றாங்கன்னா, சவுதி அரேபியாவில் இருக்க பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் இருக்குல்ல, அதை வரைக்கும் ஈரான் விட்டு வைக்கல, அடிச்சிட்டாங்க. அங்க தொடர்ந்து ட்ரோன்ஸ் மிசைல்ஸ்னு பறந்துகிட்டு இருந்துச்சுல, இதுல எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு நம்ம சேட்டலைட் இமேஜஸ் மூலமா பார்த்துருந்தோம். இப்ப இன்னொரு காட்சியை பாருங்கன்ட்டு இந்த காட்சியை வெளியிட்டு இருக்காங்க. யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா இவ்வளவு பெரிய விமானம். இது ஆக்சுவலா யூஎஸ் E3 AWACS பிளேன்னு சொல்லுவாங்க, அந்த வகையான ஏர்கிராஃப்ட். இதை அடிச்சு முடிச்சதுல 2 பொழந்துகிட்டு இருக்க பாருங்க அப்படின்ட்டு பிரஸ் டிவி செய்தி அப்படி வெளியிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா செய்தி யாருன்னு வெளியிட்டலாம், ஆனா அந்த கிளைம் உண்மையா பொய்யான்றத சம்பந்தப்பட்ட தரப்பும் சொல்லணும்ல. இது வரைக்கும் யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் இதை பத்தி எதுவும் சொல்லல. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள கூட அவங்க மேபி ஃபேக்ட் செக் பண்ணி அந்த உண்மையை வெளியிடலாம். அப்படி உண்மையாவே இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்றதும் உலகம் அறிஞ்ச விஷயம் தான். அமெரிக்கா மட்டும் இல்ல, ஈரான் சைடுக்கும் பொருந்தும். போர்க்களம்னு வந்துட்டாலே கரெக்டான இன்ஃபர்மேஷன் வெளியே வராம குழப்பத்திலே வச்சிருப்பாங்க, 2 தரப்பா மாறி கிளைம் பண்ணி. ஒருவேளை இது மட்டும் நடந்துருந்துச்சுன்னு வைங்க, அமெரிக்காவோட செல்வாக்கு இருக்குல்ல உலக அரங்கில், நம்ம தான் மிலிட்டரி அப்படின்னா சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட அசைச்சு பார்க்குற மாதிரி சமமாயிடும். இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 3500 அடிஷ்னல் யூஎஸ் சோல்ஜர்ஸ் மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டாங்க. வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதில் ஒரு பேட்சா இத்தனை பேர் வந்திருக்காங்க. இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன நம்ம செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மேட்டரை கன்சிடர் பண்றாராமா. அது என்ன மேட்டர்னா, கிட்டத்தட்ட 1000 பவுண்ட்ஸ் யுரேனியமை ஈரான்ல இருந்து எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடணும். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல, இதுக்காக ஒரு பெரிய அமெரிக்க படையவே அவர் அனுப்பலாமா வேணாமான்றதை பத்தி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறதா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த செய்தியை போட்டிருக்காங்க. இந்த விஷயம் உண்மையா இருக்க பட்சத்துல யுரேனியத்தை ஏதோ ஜஸ்ட் லைக் தட்னு சில நிமிஷங்களை போயிட்டுலாம் கொண்டு வந்துட முடியாது. முதல்ல நீங்க எனிமீஸை தாண்டி உள்ள போகணும். அந்த தரைப்படை தளமா போகணும். நீங்க போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்க யுரேனியத்தை ஒரு சில கண்ட்ரோல் மெஷர்மெண்ட்டை இன்புட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வரணும்.
இதுக்கு சில நாட்கள் ஆயிடுங்க. நீங்க சில மணி நேரங்கள் அங்க இருக்கிறதே ரிஸ்க். சில நாட்கள் வரைக்கும் நீங்க ஈரான்ல ஸ்டே பண்ணணும். அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்னா எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு யோசிச்சு பாருங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காராம் இப்போ. இதை மட்டும் அந்த மனுஷன் செய்யறேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் உலகம் இது வரைக்கும் பார்க்காத பெரிய கான்ஃபிளிக்டை பார்க்க ஒரு வழி ஏற்பட்டுரும். டொனால்ட் ட்ரம்ப் கிட்டத்தட்ட இதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லியிருக்காப்ல. என்ன சொல்றாரு? இந்த ஈரானோட லீடர்ஸ், இந்த மிச்சம் சொச்சம் மீதி இருக்கீங்களா, நாங்க அடிச்சு முடிச்சது போக, உங்களுக்கு ஈரான் வேணும் அப்படின்னா நியூக்ளியரை நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. இந்த அணு சார்ந்து என்னென்ன வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நாடு மிச்சமாகுன்ற மாதிரி தான் ட்ரம்ப் பேசி வச்சிருக்காப்ல. ஸோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொன்னது கிட்டத்தட்ட உண்மைன்ற மாதிரி தான் ட்ரம்ப் இங்கே சாட்சியம் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. இப்ராஹிம் சொல்ஃபாகிரி, ஸ்போக்ஸ் பர்சன், கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஈரான் சைட்லேருந்து பல விஷயங்களை உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்காப்ல. ஈரானோட கட்டம் அல் அன்பியா சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலாக இது அந்த நாட்டில் ஹையஸ்ட் ஆப்ரேஷனல் கமாண்ட் யூனிட்டை செயல்பட்டு இருக்கு. எதுக்கு? இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கு ஃபுல்லாக இருதயமே இந்த ஹெட் குவார்டர்ஸ் தான். அப்போ ஏற்பட ஹெட் குவார்டர்ஸ் சார்ந்து முக்கியமான தலையா இருக்கவர் சொல்றாரு, அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இந்த 2 நாடுகளோட கமாண்டர்ஸ் இருக்கீங்களா ராணுவம் சார்ந்து, இவங்களையும் பொலிட்டிஷியன்ஸ் இருக்கீங்களா முக்கியமான நபர்கள், உங்களையும் டார்கெட் பண்ண போறோம். நீங்க மேக்சிமம் வீட்டில் இருப்பீங்களா, அந்த வீடுகளை டார்கெட் பண்ண போறோம். நீங்க மட்டும் எங்களோட பொலிட்டிஷியன் சார்ந்து கை வைக்கிறீங்க, சுப்ரீம் லீடர் சார்ந்து கொண்டுட்டீங்க, நாங்க இதுக்கப்புறம் இதுக்காக ரொம்ப லைட்டாவே அடிச்சுக்கிட்டு இருக்கணும், இதுக்கப்புறம் எங்க அடியை பாருங்கன்ற மாதிரி அந்த மனுஷோட மேட்டர் சொல்லியிருக்காரு. அதுவும் இஸ்ரேல்ல இருக்கிறது மட்டும் சொல்லலைங்க, அங்க இருக்க வீடுகள் மட்டும் சொல்லலை, மிடில் ஈஸ்ட் ரீஜன் முழுக்க இருக்கும் பாருங்க. அமெரிக்கா சார்ந்த பொலிட்டிஷியன்ஸ் அவங்களோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அண்ட் இஸ்ரேல் சார்ந்த பொலிட்டிஷியன்ஸ் அவங்களோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதுல பிரைமரியா அவங்களோட வீடுகள் அண்ட் கமாண்டர்ஸ் வரைக்கும் நாங்கள் அடிச்சு துவம்சம் பண்ண போறோம்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த அமெரிக்காவும் இஸ்ரேல் படையும் இந்த கான்ஃபிளிக்ட்னு அடுத்த லெவலுக்கே கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஈரான் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெஹரான்ல அமைஞ்சிருக்கு, இந்த யூனிவர்சிட்டி அடிச்சிருக்காங்க. இப்போ தொடர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, யூனிவர்சிட்டி இப்படி ஆயிடுச்சு இந்த காலத்தில். இதில் ட்ரிகரான ஐஆர்ஜிசி பண்ண சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களோட கல்வி நிலையங்களை சார்ந்து வரைச்சிட்டு இருக்கீங்களா, நாங்களும் அதையே திருப்பி கொடுக்குறோம், எதிரி எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை நாங்கள் திருப்பி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 2 யூனிவர்சிட்டிஸ், எப்படி இஸ்ரேலில் இருக்க 2 யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் இந்த ரீஜனில் இருக்கிற அமெரிக்க தொடர்பு கொண்ட யூனிவர்சிட்டிஸ், இதை நாங்கள் அடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எப்பேற்படுத்திட்டு புரியுதா மக்களே? இந்த விஷயத்தை ஐஆர்ஜிசி அனௌன்ஸ் பண்ணதுமே இந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, லெபனன் கேபிட்டல் பெய்ரூட்ல, ஏன்னா அதுவும் அந்த கான்ஃபிளிக்ட் கீழே வந்துருச்சு ஆல்ரெடி, இந்த யூனிவர்சிட்டியில இருந்த எல்லாருமே வெளியே அமுச்சு விட்டாங்க. ஐயோ வேணாம், நம்ம அடிச்சிட்டோம், திருப்பி இங்கே தான் அடிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் வீட்டில இருந்து ஒர்க் பண்ணுங்க, எல்லா ஸ்டாஃபும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும்னாக்கா நீங்க ஆன்லைன்லேயே பண்ணுங்க, இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுறது சரியா இருக்காதுன்னு அந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் ஐஆர்ஜிசி சொல்லிட்டு செய்வாங்க, இதை நம்ம ஒரு முறையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சும்மா சொல்லிட்டு போறவங்க கிடையாது. அப்பேற்பட்டவங்க அந்த இடத்துல அடிக்கிறாங்கன்னா பதிலுக்கு பதில்ன்ற மாதிரி தான் மாறிடும். பாகிஸ்தான் தென்னையில் இருந்தவங்களுக்கு திடுக்குன்னு வாய்ப்புன்ற மாதிரி தான் இவ்வளோ பெரிய உலகம் சார்ந்த கான்ஃபிளிக்ட்ல மத்தியஸ்தம் பண்ற வாய்ப்பு அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. சோல் கண்ட்ரி கிடையாது, இன்னும் சில கண்ட்ரிஸ் இருக்காங்க, இவங்களும் மீடியேட்டரா செயல்படுறாங்க. அப்பேற்பட்ட பாகிஸ்தான் தலைமையில் இந்த ரீஜனல் பவர்ஸ் இருக்காங்களே மிடில் ஈஸ்ட்ல, அந்த நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க பாகிஸ்தான் தலைமையில். எகிப்து, சவுதி அரேபியா, டர்க்கி எல்லாரையும் சார்ந்து லீட் பண்றது யாரு? இங்க பாகிஸ்தான். இந்த பேச்சு நடந்து முடிஞ்ச பிற்பாடு பாகிஸ்தான் நம்ம சொல்லியிருக்கேன், ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி இந்த போரை நிறுத்துறது சம்பந்தமான நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க, அவங்க இந்த கான்ஃபிடன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பாகிஸ்தான் இப்ப கிளைம் பண்ணிருக்கு. இது வரைக்கும் பாகிஸ்தான் உருப்படியாத உலகத்துக்கு சொல்லல, இது வரைக்கும் செஞ்சுதான் உருப்படியா கிடையாது. இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இது நடந்தா நல்லா இருக்கும், இப்ப நடந்துட்டு இருக்க பார்த்தா அப்படி தெரியலையே, கான்ஃபிளிக்ட் பெருசா தான் போயிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில நாட்கள்ல எல்பிஜி சார்ந்த ஷார்டேஜ் இஷ்யூ சரி பண்ண படல அப்படின்னா நாட்டு மக்களும் இவருக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த போர்ல இந்தியா சந்திக்கிற பாதிப்புகள் இருக்குல்ல, இதை குறைக்கிறதுக்கு எவ்வளோ உழைக்க முடியுமோ நம்ம கவர்மெண்ட் உழைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட்ல சிக்கி இருக்க இந்தியர்கள் இருக்காங்களே, இவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறது தான் எங்களோட ப்ரையாரிட்டி. அதுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து களத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ப்ரோ, ஏற்கனவே சில பேர் இறந்துட்டாங்களே நம்ம இந்தியர்கள், காயம்பட்டிருக்காங்களே பல பேரும். அப்போ அதுக்கெல்லாம் கேட்டிங்கனாக்கா இது இன்னும் முடியலங்க, கமா போட்டு ஆரம்பிச்சு போயிட்டே இருக்காங்க. என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு இப்போ? இந்த சவுதி அரேபியா, குவைத்து, அப்புறம் கல்ஃப்ல இன்னும் சில பகுதிகளையும் ஈரான் திரும்ப தாக்கியிருக்கு, கடுமையாக தாக்கியிருக்கு. இதில் 10க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் காயம்பட்டிருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல. இதில் இன்னொரு துயர் மிகுந்த செய்தி, குவைத்தில் இப்போ ஈரான் அடிச்சதில்லை, இந்த மிசைலை ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த டைம்ல ஒரு இந்தியர் கொல்லப்பட்டிருக்காருங்க.
அது கன்ஃபார்ம் நியூஸாக வெளியே வந்திருக்கு. இந்த ஏஷியா மார்க்கெட் இருக்குல்ல, இப்போ ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா செஷனு, அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ் ஒரு பேரலுக்கு $115 எட்டிடுச்சு. எங்கேருந்து எங்கே வந்திருக்கு தெரியுதா? உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ஆக்சுவலாக கடந்த பிப்ரவரி 28 முன்னாடி, ஏன்னா 28 கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் $72 இருந்துச்சு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை. இப்போ எவ்வளோ? $115. ஏசியன் செஷன் ஆரம்பிச்சதுமே மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு பீக்க தொட்டிருக்குங்க. ப்ரோ இதுதான் ஹையஸ்டான்னு கேட்டீங்கன்னா ஆஹா, இதுக்கு முன்னாடியே இட் மீன்ஸ் கடந்த 19 என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $118 தொட்டுச்சு. அதுக்கப்புறம் சரி பேச்சுவார்த்தை நடக்குது, சுமூகமான முடிவு எட்டப்பட போதுன்னு செய்திகள் வெளியே வந்துச்சுல, அதன் காரணமா அது அப்படியே சரிஞ்சு கீழே வர ஆரம்பிச்சது. கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா $112 நின்றுச்சு. ஆனால் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனப்ப $115 எட்டியிருக்கு. ஒரு விஷயம் தெளிவாக புரியுதா? போர் எந்த அளவுக்கு கண்டினியூவாக போயிட்டு இருக்கும், அந்த அளவுக்கு இந்த க்ரூட் ஆயிலோட விலை மேலே மேலே போயிட்டு இருக்க போது அதில் மாற்று கருத்தே இல்லை. நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் கணிச்சிருக்காங்களே, ஏப்பா மாச கணக்கில் மட்டும் இந்த போர் நடந்துச்சுன்னா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை கண்டிப்பாக $200 அடிக்கும்னு சொல்லிட்டு. அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்க. உலகத்தால் இப்பயே தாங்க முடியல. அந்த நிலைமைலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிடும். நம்ம மத்திய அரசு இப்போ அவசர கால உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? அடுத்து வர 60 நாட்களுக்கு ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணையை வழங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஃபியூல் ஷார்ட்டேஜ் இஷ்யூ நிறைய போயிட்டு இருக்கு. சிலிண்டர் எவ்வளோ நாளைக்கு வரும்னு வேறு தெரில. அப்படி இருக்கும்போது மண்ணெண்ணெய் தேவை இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால தான் இது ஃபுல்லாக ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெண்ணெய் இல்லாத 21 மாநிலங்கள், அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட 21 மாநிலங்கள் ப்ளஸ் யூனியன் பிரதேசங்கள், இங்கெல்லாம் சேர்த்தோ நீங்கள் சப்ளையை தொடங்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக ஒரு முதற்கட்ட முயற்சி மாதிரி தான் மத்திய அரசு இந்த முடிவை இப்போ உத்தரவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தற்காலிகம் மட்டும்தான். இந்த கான்ஃப்ளிக்ட் ஓஞ்சா மட்டும்தான் நம்ம திரும்ப இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும், இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஈரானோட மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி அவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எங்களோட எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதன் மூலமாக தெஹரான் அண்ட் அல்ப்ரூஸ் இங்கெல்லாம் பவர் ஷார்ட்டேஜ் பயங்கரமாக ஏற்படுது, பவர் கட்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பல ஏரியாக்களில் ரீஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த பவர் ஷார்ட்டேஜ் இஷ்யூலாம் நீங்கள் அடிச்சதுனால. இன்னும் நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எங்கள் மக்களை இருளில் நாங்கள் ஃபுல்லாக மூழ்க விட மாட்டோம்னு ஈரானோட மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி இப்போ சொல்லியிருக்காங்க. ப்ரோ இதெல்லாம் தொடமாட்டேன் தானே சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் பிளான்ட் சார்ந்து வாலண்டியராக அடிக்க மாட்டோம்னு அமெரிக்கா சொல்லிச்சு. ஓகேவா? அந்த பேச்சுவார்த்தை முடியல வரைக்கும். ஆனால் பேச்சுவார்த்தை அவங்க நினைக்கிறது நடக்கலனாக்கா லைட்டாக இது போல் பயங்காட்ட ஆரம்பிப்பாங்களா இஸ்ரேலை வச்சு, அதான் இப்போ போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஆனால் இது ஃபுல்லாக ஈரானோட கோபம் இருக்குல்ல, அதை இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்ற மாதிரி தான் அமைஞ்சிடும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஒன்று உங்களுக்கு தெளிவாக புரியுதா? ஈரான் இருளில் மூழ்கிச்சுன்னா இந்த உலகமும் இருளில் மூழ்கும். ஈரான் எப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் போதும், அமெரிக்கா அங்கே கண்டிஷன்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் போதும் முடிச்சுக்கிறோம்னு நினைக்கிறாங்களோ அப்போதான் இந்த கான்ஃப்ளிக்ட் முழுமை பெறுமே தவிர டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் போர் நிறுத்தம் சார்ந்தெல்லாம் கிளைம் பண்ணிக்கவே முடியாது. அது லிட்டரலாக தெரிஞ்சிருச்சு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.